Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்புகளை இப்போது பார்க்க போகின்றோம். காசாவுல தற்போது போர் பதட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. மக்களும் மிக பெரும் பயத்தோடு இருக்கின்றார்கள் என்று காசாவிலிருந்தே கூறிக்கொண்டிருக்கின்றது. என்று சொன்னா நெத்தன்யாகு போர் மோகத்தோடு எப்படியாவது இந்த போரை ஏற்படுத்துவோம், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்லக்கூடாது என்ற வகையில் இஸ்ரேலிய ராணுவங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையில அமெரிக்காவுடைய ஒரு போலியான அமைதி திட்டம் தான் சொல்லலாம், அது வெற்றி பெற்றுவிட்டது. இவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்ட அந்த அமெரிக்காவுடைய அமைதி திட்டத்தை காசா போராளிகள் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஹமாஸின் முக்கிய தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கும் உசாமா ஹம்தான் தெளிவான ஒரு தகவலை முழு உலகத்துக்கும் தெரிவித்து விட்டார். அதாவது, இந்த அமெரிக்காவுடைய அமைதி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஜெருசலத்தை தலைநகரமாக கொண்ட பாலஸ்தீனம் என்ற ஒரு திட்டம் வரும் வரை நாங்கள் எதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் மீது சர்வதேச படைகள் காசாவுக்குள் நுழைந்து போரை திணித்தால் போர் 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 நடந்தே தீரும் என்று நேற்று திட்ட தெளிவாக அறிவித்த செய்தியை அநேகமாக நீங்கள் வேறு ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தற்போது காசாவுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள்ள இஸ்ரேல் காசாவுக்கு மிக பெரிய குண்டு வீச்சுகளை நடத்திக்குது. இதுல 40க்கு மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாக காசாவுல இருந்து அல் அரேபியா ஊடகத்துக்கு இன்று நேரடியாக நேர்காணல் வழங்குகிறார். நீங்கள் இங்கு பார்க்கலாம். حوالي 12 ساعة من القصف الإسرائيلي المتواصل على فلسطين تركزت في الساعتين الأولى والثانية من مساء أمس. இந்த நிருபர் கூறுகிறார், தினமும் காசாவில் குண்டு வீச்சு நடக்குது. இவ்வாறு நடந்த இந்த தாக்குதல்கள்ல நேற்று நடந்த தாக்குதல் எவ்வளவு நாளும் இஸ்ரேல் தாக்கியதை விட பெரியதொரு தாக்குதலை நேற்று இஸ்ரேல் ராணுவம் செஞ்சது. இந்த தாக்குதல்ல குழந்தை உட்பட பல பேர் அங்க உயிரிழந்தாங்க. இப்ப இஸ்ரேல் படை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இருக்கிற இடத்துல இருந்து, அதாவது இருக்கிற இடம் இப்ப அந்த மஞ்ச கோட்டு எல்லை, அந்த எல்லையில் இருந்து 300 மீட்டர் உள்ளே வந்து விட்டாங்க அப்படின்னு இந்த நிருபர் காசாவில் இருந்து அல் அரபு ஊடகத்துக்கு சொல்கிறார். இந்த இஸ்ரேல் மஞ்சள் கோடு போட்டு ஏற்கனவே இருந்த காசாவை மிக நெருக்கடியான நிலைமையில மக்களை இறுக்கமான ஒரு இடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவம் இருக்கிற இடத்துல 100 மீட்டர் உள்ளே வந்தாவே காசாவில் தற்போது இருக்கிற 23 லட்சம் மக்களும் எங்கே போவாங்க தெரியாத நிலைமை உண்டா என்று சொன்னா, இந்த மஞ்சள் லைனுக்கு கிட்ட ஒரு குடியிருப்பாளர் போனாவே அவனை சுட்டுக் கொன்றான் இந்த இஸ்ரேல் ராணுவம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இஸ்ரேல் ராணுவம் இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா, இருக்கிற இடத்துல இருந்து 300 மீட்டர் உள்ளே வந்துட்டாங்க. 100 மீட்டர் வந்தாவே இருக்க இயலாது, 300 மீட்டர் உள்ளே வந்து அந்த இடத்துல நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை விட்டு ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்ற மாதிரி இந்த ஊடகவியலாளர் குறிப்பிடுகிறார். அதாவது அவர் சொல்றார், போர் முடிந்தது என்று ஊடகங்களுக்கு தான் செய்தி போகுதே தவிர, ஆனா தினமும் இங்க போர் நடக்குது அப்படின்னு ரொம்ப கவலையோடு அவர் சொல்றார். மேலும் இந்த மஞ்ச கோடு காசாவுல அடிக்கப்பட்டிருக்கிறதால முழு காசாவுடைய நிலப்பரப்புல 51 விதமான நிலம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்ப இருக்கிற இடத்துல இந்த 300 மீட்டர் வந்ததால தற்போது காசா மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த நிருபர் அரேபியா டிவிக்கு பேட்டியளிக்கிறார். அடுத்தது அரேபியா டிவிக்கு அஹ்மத் என்ற பேசுறார். எப்படின்னு சொன்னா, அமைதி திட்டம் என்பதே இங்கே கிடையாது. சீஸ்ஃபயர் என்பது ஒரு பேர்ல மட்டும் தான் இருக்குது. போர் நடந்து கொண்டு தான் இருக்குது. இஸ்ரேல் வெடிகுண்டுகளை வைத்து வீடுகளை இடிக்கிறான், வீடுகளுக்குள்ள புகுந்து சோதனை நடத்துகிறான், சுரங்கம் தோண்டுகிறான், சில போது ஆயுதங்கள் கிடைக்கிறது என்று பொய்யான விடயங்களை சோடிக்கின்றார்கள் என்று இவர் குறிப்பிட்டுவிட்டு, ஆயுதம் இல்லாத இடத்தில் ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லுவது இஸ்ரேல் உரிய இடத்திலிருந்து பின்வாங்காமல் அந்த இடத்திலேயே இருப்பதற்காக சொல்லப்படுகின்ற போலியான குற்றச்சாட்டுகள் என்று அவர் சொல்லிவிட்டு சொல்றார், இந்த இஸ்ரேல் பெரிய குண்டுவீச்சு தாக்குதலை நிறுத்திவிட்டு ஹமாஸுடைய ஆயுதங்களை மௌனிக்க செய்துவிட்டு தாக்குதலை வேறு வடிவத்தில் இவர்கள் செய்கிறார்கள் என்றவாறு ஜெருசலமிலிருந்து 20ஆம் தேதியான இன்று தகவல் வழங்குகிறார். இதெல்லாம் இந்த காசா தொடர்பான செய்தி தானே. இது அல்லாம சகோதரர்களே, நீங்க வேறு சில பல தொலைக்காட்சிகள் சேனல்கள் நீங்க பாருங்க, காசாவுல தற்போது நடக்காத மிகப்பெரிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் தற்போது மேற்கு கரையில செய்து வராங்க இந்த இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம். இதற்கு முழு ஆதரவும் அரச தரப்பு வழங்குவதாகவே இன்று வரை தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. சுருக்கமா சொன்னா, தற்போது காசாவுல மிக பதட்டமான நிலை ஏற்பட்டு விட்டது. அதாவது, டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச படைகளை கொண்டு வர போறார் காசாவுக்கு. அதுல முக்கியமான படையா அமெரிக்கா படை இருக்க போது. அவ்வாறு சர்வதேச படைகள் காலடி எடுத்து வைக்கும் போது தவிர்க்க முடியாது சகோதரர்களே, மிகப்பெரிய யுத்த வெள்ளம் ஏற்பட போகிறது. இன்னும் 2-3 வாரங்களுக்குள் இந்த சர்வதேச படையை ஏற்பாடு செய்வதாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய முன்தினம் அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் இதனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், போர் போர் அதற்கு தயார் என்று குறிப்பிட்டு விட்டார்கள்.
யமன் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான தகவல் அல்ல எச்சரிக்கையை இன்று வெளிப்படையாக அறிவித்துள்ளது. சவுதி சல்மான் அமெரிக்காவிலே இருக்கிறார். அவர் என்ன வாங்க போகிறார், அது எதற்காக வாங்க போகிறார் என்ற விஷயமெல்லாம் ஹூதிகள் நன்கு புலனாய்வு செய்து விட்டார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். யமன் அன்சாருல்லா ஹூதி இயக்கத்தின் ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி இன்று 20ஆம் தேதி வெளியிட்டுள்ள முக்கிய செய்தி, அதாவது அந்த செய்தி சவுதிக்கும் UAEக்கும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல, இது எச்சரிக்கை ஒலி, சாதாரண எச்சரிக்கை அல்ல, மரண எச்சரிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு எச்சரிக்கை ஒன்றை இன்று யஹ்யா சாரி தங்களுடைய இயக்கம் சார்பாக வெளியிட்டுள்ளார். பயானுன் சாதிருன் அனில் குவாத் المسلحة اليمنية بسم الله الرحمن الرحيم. في بيان جديد نسب إلى المتحدث العسكري للقوات المسلحة اليمنية العميد يحيى سريع وجهت صنعاء تحذيرا مباشرا إلى كل من السعودية والإمارات من عواقب وخيمة. சவுதி அரேபியாவோ அல்லது ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAEயோ நேரடியாக வராமல் வேறு எந்த ஒரு கூலிப்படைகளையும் எங்களுடைய யமன் எல்லைக்கு அனுப்பினால் அதனை நாங்கள் கூலிப்படைகளுடைய மோதலாக கருதவே மாட்டோம். அது கூலிப்படைக்கும் எங்களுக்கும் உள்ள சண்டை அல்ல, அது UAEக்கும் யமனுக்கும் அல்லது சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையிலான மிகப்பெரிய போராகவே அதை நாங்கள் கருதி கொள்வோம், எடுத்துக்கொள்வோம் என்று அவர் இன்று தெளிவாக பேசிய காணொளி வெளிவந்துள்ளது. அதாவது என்ன சொன்னார் என்று சொன்னா, UAEயோ அல்லது சவுதி அரேபியாவோ நேரடியா வந்து யமன் ஹூதிகள் இருக்கிற பிரதேசத்தை தாக்கினாலும் சரி அல்லது கூலிப்படைகளை வைத்து தாக்கினாலும் சரி, மறு கதை இல்ல, அது சவுதி அரேபியாவுக்கும் ஹூதிகளுக்கும் அல்லது UAEக்கும் ஹூதிகளுக்கும் இடையிலான அது போராக மாறி நிற்கும் என்பதை எச்சரிக்கையாக அவர் விடுத்துள்ளார். அதாவது இந்த யமன் பேச்சாளருடைய விஷயத்திலிருந்து என்ன புரிஞ்சுதுன்னு சொன்னா, மறைமுகமான போர், பனிப்போர் இதெல்லாம் கிடையாது. நீங்க யார அனுப்பினாலும் சரி, நீங்க வந்தாலும் சரி, எங்கட நாட்டுக்குள்ள இல்ல எங்கட பிரதேசத்துல எல்லையில வந்தாலும் நாங்க மிகப்பெரிய போராக அதை ஆரம்பிப்போம் என்ற மாதிரி அரேபியாவுக்கும் UAEக்கும் எச்சரிக்கை விடுத்ததாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. நீங்கள் அவ்வாறு எங்கள் மீது தாக்குதல் செய்தால் மறுகணமே நாங்கள் சவுதி அரேபியாவுக்கும் UAEக்கும் பதில் வழங்குவோம் என்று யஹ்யா சாரி தெளிவாக குறிப்பிடுகிறார். உலகத்துல உயரமான கட்டிடம் இருக்குது எங்க தெரியுமா? துபாயில. பாலைவனமா இருந்த நாடை நாங்க எப்படி உருவாக்கணும் சொல்லி இன்றைக்கு துபாய் மன்னர் மார்த்தட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். புவியியல் பாடம் படிப்பவர்களுக்கு தெரியும், பூகோள நகரம் என்று பெயர் பெற்ற ஒரு குட்டி அமெரிக்கா துபாய். அவ்வளவு கட்டிடங்கள், சுகபோக வாழ்க்கை, மேற்கத்திய கலாச்சாரம் மலிந்து கிடக்கிற ஒரு பிரதேசம் இந்த UAEல உள்ள துபாய். இதற்கு அங்கால இந்த சவுதி அரேபியாக்குள்ள போனா உங்களுக்கு தெரிந்திருக்கும், 2028ஆம் ஆண்டு உலகத்துல மிகப்பெரிய பல்கலாச்சார வலயம் என்று சொல்லப்படக்கூடிய துபாயை விட திறந்துவிட்ட ஒரு கலாச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் நகரம் சவுதி அரேபியாவில் அமைக்கப்படுவது நியோம் சிட்டி. நீங்க யூடியூப்ல தேடி பார்க்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து அமைத்துக் கொண்டிருக்கணுமா, பாதுகாப்பாக இருக்கணுமா, யமனோடு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, குட்டி அமெரிக்கான்னு சொல்ற இஸ்ரேலுக்கே போட்டு சாத்தினவன் தான் இந்த ஹூதிகள். இதெல்லாம் ஒப்புடக்கலாம் இந்த சவுதி UAEலாம் ஹூதிகளுக்கு அற்பமான விஷயம். ஆகவே இந்த அரபிய தலைவர்கள் ஹூதிகளோடு மோதும் போது நீண்ட தூரம் யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. தங்களுடைய முழு நாட்டையும் பாதுகாத்துக் கொண்டு ஒருபோதும் ஹூதிகளோடு சண்டைக்கு முடியாது என்று சொன்னா, ஹூதிகள்கிட்ட இருக்கிற ஆயுதத்திட பவர் அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். அதனால தான் யமன் ஹூதிகளிடம் இருந்து தப்பி ஓடுனாங்க இந்த அமெரிக்கா. அண்மையில் இவங்களுக்கு அடிக்க இயலாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த வகையில் தற்போது இந்த UAEயும் சவுதி அரேபியாவும் ஏதோ செய்து வருகிற தகவல்கள் ஹூதிகளுக்கு தெளிவாக கிடைச்சிக்குது. இந்த வகையில தான் ராணுவ பேச்சாளர் இந்த யஹ்யா சாரி சொல்றார், எங்கட நாட்டு எல்லைகள்ல ஐக்கிய அரபு ராச்சியமும் சவுதி அரேபியாவும் செய்யும் உளவு நடவடிக்கைகளை மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது யமன். ஆகவே யாராவது போரை ஆரம்பிக்க நினைத்தால் அது அரபிய தீபகற்பத்திற்கும் அதன் அமைதிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்று யஹ்யா சாரி இங்கு குறிப்பிடுகிறார். இப்படி சொன்ன இந்த யஹ்யா சாரி மேலும் சொல்கிறார், எங்களுக்கு இந்த அரபு நாடுகளோடு போர் தொடுக்க ஒருபோதும் விருப்பம் கிடையாது. ஆனால் எங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு எமது நாட்டை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை எமக்கு திணிக்கப்பட்டால் நாங்கள் அரேபியாவில் எந்த எல்லை நோக்கியும் தாக்குதல் செய்வோம், பின்னடைய மாட்டோம் என்று அரபு நாடுகளுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை காணொலியாக வெளியிட்டுள்ளார். இப்போது இந்த செய்திகள் எல்லாம் கேட்டு மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் உள்ளது. இந்த எச்சரிக்கை மேலும் மேலும் முருகும் வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை யார் நகர்த்துகிறார்கள்? சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் இதனை செய்யவில்லை. அமெரிக்காவே நின்று அடிச்சு பார்த்தான், சரி வரவே இல்லை. இஸ்ரேல் வந்து அடிச்சு பார்த்தான், பதிலுக்கான அடி எப்படி இருந்தது? ஹூதிகள் யாரும் செய்யாத தாக்குதலை செய்தாங்க. அதாவது இஸ்ரேல் பொதுமக்கள் மீது ஏவுகணையை வீசி எறிந்தான் இந்த ஹூதிகள். இந்த கடைசியா நடந்த இஸ்ரேல் மீதான
மீதான ஹூதிகளுடைய தாக்குதலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். அதனை திருடனுக்கு தேல் கொத்தியது போல இஸ்ரேல் ஒழித்ததாக அரபு ஊடகங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த யுஏஇயும் சவுதி அரேபியாவுக்கும் யமனோடு மோதி கொண்டிருப்பது அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தி அல்ல என்பதுதான் இந்த யஹ்யா சாரியுடைய பேச்சிலிருந்து நாம் புரியக்கூடியதாக உள்ளது. சரி நேயர்களே, மீண்டும் முக்கிய தகவல்களோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் லைப்ரரியின் யூடியூப் சேனல்.